அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். லூக்கா 5:5 இது. வார்த்தையின்படியே எழுதப்பட்ட தேவ சத்தத்தின்படி நாம் வாழாம நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் புலம்ப கற்றுக்கிட்டது தான் பெரிய பிரச்சனைய. வாழ்க்கையில் இருக்குது. அந்த வாழ்க்கை எதில் இருக்குன்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அவருடைய வார்த்தையில் தான் பிழைப்பும் ஆசீர்வாதம் இருக்குங்கிறத நிச்சயமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் வார்த்தைக்கு உட்பட்டு வாழாமல் ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிறது பைத்தியகாரம் புலம்புறது போல தான் இருக்குமே ஒழிய அது ஆண்டவருடைய செவியில் எட்டாது. நான் மீண்டும் ஒரு விஷயம் திடமாக சொல்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய வார்த்தையில் தான் இருக்குது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் ஆசீர்வாதமாக வாழ முடியும். வேதத்தை கேளாதவுடைய ஜபம், அதாவது வேதத்தை கேட்டு அதனுடைய வாழாதவுடைய ஜபம் அருவருப்பு, அசிங்கமானது, நாத்தம் அடிக்கிறது இது. அதனால் முக்கியமானது என்னென்ன, மிக முக்கியமானவனை புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் வலிச்சாலும் கூட இதுதான் சத்தியம். அவருடைய வார்த்தையில் தான் பிழைப்பு இருக்கிறத வழிய நம் ஜெபிக்கிற ஜபத்தில் அல்ல. எனவே நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? இந்த வசனத்தின்படி நான் வாழ முடியலைங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். நாம் அந்த வார்த்தைக்கு உட்பட்டு எழுதப்பட்ட தேவ சத்தத்திற்கு உட்பட்டு நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது அனுதினம் தேவனுடைய சத்தம் நமக்கு வரும். எழுதப்பட்ட தேவ சத்தத்திற்கே நம்மளால் கீழ்ப்படிய முடியலை. அனுதினம் நம்மை வழிநடத்துகிற தேவ சத்தம் எப்படி கேட்க போகுது? அப்படி கேட்கலைன்னா எப்படி பழப்பு? இங்கே தான் நம்ம ஜெபம் பண்ணியே எல்லாம் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம். இல்லை, வார்த்தைக்கு உட்பட்டு வாழ, அதற்காக பிரயாசப்பட, அதற்காக ஜெபிப்போம். வாங்க.